பஞ்சபூதங்கள்லாம் தெரியுமா? தெரியுமா சார்? 5 மெட்டீரியல் சேர்ந்தது இந்த உலகம். இந்த உலகம் எப்படி இயங்குது? 5 மெட்டீரியல் சேர்ந்து இயங்கக்கூடியது இந்த உலகம்னு பேர். அதில் என்னென்ன இருக்கு? மண் இருக்கு, நீர் இருக்கு, அக்னி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. இந்த 5 மெட்டீரியல் தானா இயங்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும், இயங்கவே இயங்காது. இயங்குமா? இந்த 5 பொருள் இருக்கு, 5 பொருள் தானா இயங்குமானா இயங்காது. இந்த இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும், ஒரு கருவி வேண்டும். இந்த 5 பொருளாக இருக்குது இல்லையா, 5 பொருள் உள்ள இயங்கிட்டே இருக்குது, நிறைந்து இருக்கிறது. நீரில் நெருப்பு இருக்குது, நெருப்பில் நீர் இருக்குது, எல்லாம் மிக்சிங். இந்த 5 மெட்டீரியல் எப்படி இருக்கு? மிக்சிங் தான் எல்லாமே. ஆனால் கையில் பிடிபடக்கூடியது எத்தனை இருக்குது? இல்லை, இதுதான் பிடிபடும். இந்த உலகத்தை 5 மெட்டீரியலில் கையில் பிடிபடக்கூடியது எது? மண்ணு நீர் தான். நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே. மீதி 3 இருக்கு. அக்னி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. கையில் பிடிக்க முடியுமா? முடியாது. அது அடங்குமா? அடங்காது. ஆனால் அந்த 3 சேர்ந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அப்போ அந்த உடம்புக்குள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியுது என்ன பொங்க, நம்மளாம் நீரும் மண்ணும் தான் அதிகமாக இருக்கிறதுனால தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? நீரும் மண்ணும் அதிகமாக இருப்பதால் இந்த உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியுது. எல்லா பொருளிலுமே உருவங்கள் இருப்பது அத்தனையுமே நீரும் மண்ணும் சேர்ந்தால் தான் உருவம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா 3 இருக்குல்ல, அதுவும் அதில் மிக்சிங் ஆகிருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால தான் வள்ளல் பெருமானிக்கு என்ன பண்ணார், இந்த உடம்புல இருக்கக்கூடிய மண்ணைய நீரை தான் நம்ம முதல் கரைக்கணும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இந்த பாடியில் என்ன ஒட்டியிருக்கு? 5 பூதங்கள் ஒட்டியிருக்கு. ஆனால் பெரிய பூதம் 2 பூதம் மெயினானதுக்கு வந்து தண்ணியும் நீரும் தான். இது தண்ணியும் மண்ணும் தான். புரியுதா? அப்போ இதை என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண சொல்கிறார் நமக்கு? காற்று, ஆகாயம், அக்னி, இந்த 5 இருக்கு. 5 இல்லாமல் ஒரு உருவம் இயங்காது. ஆனால் இந்த 3 உடம்பு விட்டு பிரியும் போது இந்த 2 என்ன பண்ணிடும்? கீழே விழுந்துடும், இயங்காது. இது மண்ணும் விழுந்துடும், தண்ணி விழுந்துடும். அந்த 3 இருக்கும்போது தான் அது இயங்க பாடி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 இல்லை என்றால் இந்த தன்னைத்தானே இயங்கக்கூடிய உடம்பு இயங்காது. அந்த இயங்குவதற்கு ஒரு மூலப்பொருள் அந்த உடம்புக்குள்ளே இருக்குது, அதுதான் ஆன்மான்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆன்மா. அதனால தான் வள்ளலார் தெளிவாக சொல்லுவார், உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். அதுக்கு பேர் என்ன? பொய் அருட்கணல் அல்ல, மெய் அருட்கணல். அந்த மெய் அருட்கணல் யாருடைய குழந்தை தெரியுமா? அதுதான் இறைவனுடைய குழந்தை. அதுதான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாரும் யாருடைய குழந்தைங்க? இப்போ நம்ம உடம்புக்குள்ளே தான் மறைச்சிருக்கு, ஆன்மாவை மறைச்சிருக்கு. ஆன்மா இயங்குது. ஆன்மா கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஆன்மா இயங்குது. இயங்குது தெரியுமா? தெரியாது. ஆனால் உடம்பு இயங்குது. உடம்பு இயங்குகின்ற பொழுது ஆன்மா உள்ளே இருக்குது என்பது பொருள். அந்த உடம்பு இறந்துவிட்ட பிறகு ஆன்மா இயங்கவில்லை என்பது பொருள். ஆன்மா இயக்கம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவீங்க? செத்து போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இல்லை? உடம்புல ஆன்மா இல்லை. அதனால தான் அதுக்கு ஆன்மா இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா? பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. உயிர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? ஆன்மா போயிடுச்சுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இங்கேயே நமக்கு இன்னும் புரியாத புதிர். ஆன்மா என்பது உள்ளொளி, அது உள்ள வெளியே வருவது தான் உயிரொளி. அதெல்லாம் அழகாக சொல்ல, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட. அப்போது இது இன்னும் நாங்கள் ஆழமாக உங்களுக்கு